விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். 2026 பதில் சொல்லும். நம்ம எப்படி மிஸ் பண்ண போறோம் அவரை பாத்தீங்கன்னா 2025 ஒரு படம் இருக்கு. ஏன்னா 69 படம் கண்டிப்பா 25ல வரும். அதனால வந்து அவரை ரொம்ப மிஸ் பண்ண போறது இல்ல. ஒரு வருஷம் தான் மிஸ் பண்ணும். சினிமாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொசிஷனை விட்டுட்டு நான் அரசியல்ல ஃபுல் ஃபிளெஜ்ஜா கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து கண்டிப்பா நம்ம பாராட்டணும். அட் த சேம் டைம் ரெண்டுத்திலையும் பயணிங்க பிகினிங்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். 69 ஒரு லாஸ்ட் படம் அப்படின்னு ஒரு பிரேக். டைரக்டர் யாரு சார்? நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு யாருக்குமே ஒரு கிளாரிட்டியா தெரியும். நீங்க என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நான் கேள்விப்பட்டது வந்து நிறைய கேள்விப்பட்டோம். ஆனா எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணணும். வெற்றிமாறன் சார் விஜய் சார் காம்போ வந்து ஐ திங்க் அது பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா வெற்றிமாறன் சார் ஆல்ரெடி கமிட்மெண்ட் பண்ணிடுச்சு. நான்ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மேல மிக முக்கியம் விடாமுயற்சி வந்து நடுவில் ஒரு சின்ன பிரேக்ல இருக்கு. அந்த விடாமுயற்சின்றதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்காங்க. ஆனா அந்த படத்தும் எனக்கு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரையும் மே ஜூனுக்குலாம் ஷூட்டிங் முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய ஆர்டிஸ்டோட படங்களும் வருது. ஒவ்வொன்றும் பெரிய பெரிய படம். ரஜினி சார்ல ஆரம்பிச்சு கமல் சார் சொன்னேன், அடுத்து விஜய் சார் அண்ட் அஜித் சார், அடுத்து சூர்யா சார், அடுத்து நீங்க வந்துட்டு எனக்கு விக்ரம் சார் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து சிவகார்த்திகேயன் அவருடைய படம், தனுஷ்னுடைய ராயன், சிம்புது STR 40 பற்றி சொல்லவே வேணாம். கிட்டத்தட்ட 24 பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்கள். நம்ம தளபதி அவர்கள் அறிவிச்ச ஒரு விஷயமும் வந்து ஒரு நிறைய பேருக்கு சந்தோஷமா இருந்தாலும் ஃபிலிம் ஃபெட்டர்னிட்டிக்கு வந்து அது எந்த மனநிலையில் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா வந்து அவர் எவ்வளவு படங்கள் இதுக்கு மேல பண்ண போறாருன்றது தெரியல, இல்ல என்ன முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல. அண்ட் தளபதி 69 டைரக்டர் அதுக்குள்ள வந்து அட்லி சாரா இல்ல கார்த்திக் சுப்ராஜ் சாரான்ட்டு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி இப்போ வந்து யாருமே வந்து நீங்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே அரசியல் வரதுக்கு ஒரு விருப்பம் இருக்குது. பல சாதனைகள் பண்ணியாச்சு. பாக்ஸ் ஆஃபீஸில் இவ்வளோ வசூல் கொடுத்தாச்சு, நிறைய சம்பளங்கள் வருது, எல்லாமே ஒரு பெரிய சாதனையாளராக வந்தாச்சு. இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு வரும்போது அடுத்தடுத்த சினிமான்றது வாட் நெக்ஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நான் போகணும் அப்படின்னு நினச்சி அவர் அரசியல் வரணுன்றதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். ஏன்னா இந்த வகையில் செல்ஃபிஷாக ஒரு தடவை பார்க்கும்போது, அந்த வகையில் ஒரு தனி மனிதனாக அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது. பாரு, இவ்வளோ விஷயத்தை விட்டுட்டு தனக்கு இருக்கிற அந்த ஒரு பெரிய ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொசிஷனை விட்டுட்டு நான் அரசியலில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அட் த சேம் டைம் நான் ஒரு அவருக்கு வந்து ரொம்ப அவர் மேலே பிரியம் இருக்குது. எனக்கு அவர் வந்து நல்லா பெருசாக ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. என்ன சொல்லுவேன்னா ரெண்டுத்துலேயும் பயணிங்க பிகினிங்கில் அப்படி தான் சொல்லுவேன். சினிமாவில் இருங்க. ஏன்னா சிரஞ்சீவி அவர்கள் அப்படி தான் பயணித்தார், பவன் கல்யாண் அப்படி தான் பயணித்தார். ஸோ இது வந்து தப்பே கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக அப்படி தான் பயணித்தார். அந்த பொசிஷன் இல்லாத பட்சத்தில் ஒருவேளை நம்ம வரணும்னு ஆசைப்படுறோம், எல்லாருமே அவருக்கும் நினச்சா நல்லாயிருக்கும். அவர் நினச்சதெல்லாம் நடந்தால் அதுவும் நடக்கலாம். ஆனால் நான் சொல்ல ஒரு வேளை நடக்கலைன்னா சினிமாவில் நீங்கள் பயணிச்சிட்டே இருக்கணும் தான் நம்முடைய ஆசை. ஆனால் 2026 இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். நம்ம எப்படி மிஸ் பண்ண போகிறோம் அவரை பார்த்தீங்கன்னா 2025 வரையும் ஒரு படம் இருக்குது. ஏன்னா 69 படம் கண்டிப்பாக 25ல் வரும். அதனால் வந்து அவரை ரொம்ப மிஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு வருஷம் தான் மிஸ் பண்ணுவோம். அட் பெஸ்ட் 2026 மிஸ் பண்ணுவோம். அது பரவாயில்ல. அவருடைய ஒரு முயற்சிக்கு, அதாவது தான் அரசியல் வரணும்னு நினச்ச அந்த ஒரு எண்ணத்துக்கு அவர் அரசியல் வந்து ட்ரை பண்ணிட்டோம். அவருடைய முயற்சிகள் ரொம்ப அழகாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சதுன்னா மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அதுக்கான பலன் அவர் கிடைக்கும் போது அந்த வகையில் நம்ம அவரை பாராட்டலாம். ஸோ கிட்டத்தட்ட 69 தான் ஒரு லாஸ்ட் படம் அப்படின்னு ஒரு பிரேக். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரேக் இருக்கும். 1 இயர் இருக்கலாம் பிரேக். அது கூட எனக்கு தெரிஞ்சு 26 மட்டும் தான் பிரேக் இருக்கும். நீங்க பார்த்துட்டே இருங்க. 2026 அவருடைய படம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 69 லேட்டாக ஆரம்பிச்சது வச்சிங்களேன், அது 2026 ஜனவரி கூட வரலாம். அப்போ நம்ம அவரை மிஸ்ஸே பண்ண மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ நான் சொல்ல வர்றது அது எப்படி வரும்ன்றதை பொறுத்து, யார் டேரக்டர்ன்றதை பொறுத்து இருக்குது. சப்போஸ் ஒரு மிகப்பெரிய டேரக்டர் எனக்கு 1 இயர் எடுக்கிறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு கேட்டார்னா, 1 இயர் ஆகும் அப்படின்னா 2026 தான் அந்த படம் வரும். ஏன்னா இந்த படம் முடிக்கிறதுக்கு 2025 எண்ட் ஆகிடும். இப்போ ஆரம்பிச்சாருன்னா இப்போ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியும் போது கோட் வந்து ஏப்ரல் மேல முடிக்கிறான் வச்சுங்களேன், உடனே அடுத்த படம் ஆரம்பிக்க மாட்டார். அவருக்கு அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குல்ல, எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு, அரசியல் நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கு, அடுத்த கட்டம் போகிறதுக்கு பிளான் பண்ண வேண்டியிருக்கு. அக்டோபரில் ஷூட்டிங் ஆரம்பிச்சாருன்னா அது எப்போ வரும்? சப்போஸ் அடுத்த அக்டோபரோ இல்லை ஜனவரி 2026 வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அவரை மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு குறுகிய சில மாதங்களுக்கு தான் அவரை மிஸ் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம அரசியலில் அவருடைய எந்த இடத்துல ரீச் பண்ணியிருக்காரு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டைமில் பேசலாம் அவர் என்ன மாதிரி பயணிக்கணும் அப்படின்னு. டைரக்டர் யாரு சார்? நிறைய பேர் வந்து ஸ்பெகுலேஷன் தான் போயிட்டு இருக்கு. நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. யாருக்குமே ஒரு கிளாரிட்டியா தெரியல. நீங்க என்ன சார் கேள்விப்பட்டீங்க? நான் கேள்விப்பட்டது வந்து நிறைய கேள்விப்பட்டோம். ஆனா எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக, இப்போ நீங்கள் வந்து அவருடைய அந்த ஜிகர்தண்டா XX பார்த்துட்டு நான் வேந்தேன். இப்படி ஒரு படைப்பு, இப்படி ஒரு மேக்கிங், அதுலேயும் அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் கடைசியில் அவர் கொடுத்ததெல்லாம் ஒரு ஹீரோ வந்து ஒரு ஹீரோ ஜேர்னியாக ராகவ லாரன்ஸ் சார் வந்து அவ்வளோ அருமையாக காமிச்சிருப்பார்.
எனக்கு ரொம்ப அவருடைய அந்த ஒரு ப்ரெசன்டேஷன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அவருடைய படங்களே ரொம்ப அல்டிமேட்டாக நான் பார்த்தேன். ஒரு ஜிகர்தண்டா XX அவருடைய மேக்கிங்கில் ஒரு ஃபென்டாஸ்டிக் படமாக பார்த்தேன். ஸோ அவருக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர் வந்து ரஜினி சாரை பெட்ட படத்தில் இவ்வளோ அருமையாக காமிச்சிருந்தார். கண்டிப்பாக விஜய் சாருக்கு எது கரெக்டான படம் பிஃபோர் ஹி டேக்ஸ் அ ஷார்ட் பிரேக், நான் வந்து ஷார்ட் பிரேக் தான் சொல்ல போகிறேன். பிஃபோர் ஹி டேக்ஸ் அ ஷார்ட் பிரேக் அவருக்கு ஒரு பிரமாதமான படம் ஒரு பிரேக் முன்னாடி வரணும்ல, அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் அது கண்டிப்பாக கார்த்திக் சுப்ராஜ் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், அது டெசிஷன் எடுத்திருப்பாங்க. பட் நம்மளுக்கு எதுவும் வரல. வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டைரக்டர்ஸோட பேர் நீங்க கேள்வி? நாங்க வந்து அட்லி சார், கார்த்திக் சுப்ராஜ் சார் கேள்விப்பட்டோம். இல்லை, அட்லி சார் எனக்கு கிளியராக தெரியல. காரணம் என்னென்னா, அட்லி அவர்கள் வந்து இப்போ தெலுங்கில் எடுக்க போகிறாருன்னு தான் நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. ரெண்டாவது, விஜய் சாருடைய இப்போ எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஒரு டைரக்டர் என் கூட ஒரு 6 மாதத்துக்குள்ள படத்தை முடிச்சு கொடுக்கணும். நீங்கள் அட்லி சார்ட்ட அது எதிர்பார்க்க முடியாது. அட்லி சார் வந்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பு கொடுப்பார். அவர் 1 இயர் எடுக்கும் மினிமம். அந்த டைம் பீரியடுக்கு விஜய் சார்ட்ட டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து சில பெர்மிடேஷன் காம்பினேஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது. பெர்மிடேஷன் ஒரு டவுட் என்னென்னா, அவர் ஏற்கனவே தெலுங்கு படம் பண்ண போகிறாரு சொல்கிறாங்க அட்லி சார். அதனால் அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ரெண்டாவது வந்து அவருக்கு 1 இயர் மேலே டைம் கிடைச்சதுன்னா, தேவைப்பட்டதுன்னா அதை விஜய் சார் கொடுக்க முடியுமா? இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவர் அவ்வளோ விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்காரு. இதில் நீங்கள் ஒரு 6 மாதத்தில் பண்ணி முடிங்க அப்படின்னா அது கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு அதுக்கான கம்ப்ளீட் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்கில்ஸ் அவர்கிட்ட நிறைய இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 1 மந்த் சொல்லிடுவாங்க. அண்ட் வெற்றிமாறன் சார், விஜய் சார் காம்போ வந்து ஐ திங்க் எல்லா ஒரு காலகட்டத்திலையும் வந்து ஒரு பெரிய கேள்வியாக வந்து இருக்குது. அது வேற, அது பெரிய கேள்வியாக இருக்குது. அது பாசிபிலிட்டியே இல்லை. அது பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா வெற்றிமாறன் சார் ஆல்ரெடி கமிட்மெண்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது விடுதலை 2 அவர் ரிலீஸ் பண்ணி ஆகணும். அடுத்ததான் மிக முக்கியமாக அவர் வர வேண்டியது பார்த்தீங்கன்னா, வாடிவாசல் ஆரம்பிச்சாகணும். அதுக்கான எல்லா பிளானிங்கும் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லேருந்து எக்கச்சக்கமான ஒர்க்கு போயிட்டுருக்கு. அவர் லண்டன் போயிட்டு அந்த சிஜி ப்ளஸ் அந்த ஏரோடைனமிக்ஸ் இருக்குது, அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவ்வளோ இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க. சூர்யா சார் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணியிருக்காரு, அடுத்த படம் ஷூட்டிங் போனோன்னு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு தடால் வந்து இன்னொரு படத்துக்கு அவரால் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் வெற்றிமாறன் சார் கிடையாது. அவர் என்ன பிளானிங்கோ அப்படி தான் பண்ணுவார். அதாவது திடீர்னு ஒரு படம் எடுத்து இன்னொரு படத்தை பண்ணிவிடுவோம் நடுவில் அப்படின்னு பண்ணக்கூடிய ஃபில்ம் மேக்கர் அவர் கிடையாது. அவருடைய ட்ராவல் என்னவோ அதை தான் அவர் பண்ணுவார். ஸோ அதனால் அவரை விட்டுருங்க. இதெல்லாம் மீடியா ஸ்பெகுலேஷன் தான் என்னை பொறுத்தவரையும். அவர் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. அவர் வந்து கிளியராக அவருடைய அடுத்த கட்ட பயணத்தில் கிளியராக இருக்கார். கங்குவா வந்து சார், சூர்யா சார் வந்து டப்பிங் முடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அந்த படத்துக்கு ஒரு விதமான எதிர்பார்ப்பு வந்து போய்கிட்டே இருக்கு. டீம் எந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இப்போ வந்து இருக்காங்க சார்? ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது போத் ப்ரெஷர் அண்ட் எக்ஸைட்மெண்ட். ஸோ டீம் எந்த நிலைமையில இருக்காங்க சார்? இப்போ டீம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க, எக்ஸைட்டடாக இருக்காங்க. டப்பிங் முடிக்கல, டப்பிங் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் டப்பிங் ஆரம்பிச்சது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது காலையில் தான் டப்பிங் பூஜை ஆரம்பிச்சது. இட் ஸ்டார்டட் இன் ஆத்னா ஸ்டுடியோஸ், விச் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இன்டர்நேஷ்னல் கைண்ட் ஆஃப் ஸ்டுடியோ. ஞானவேல் சார் வந்து அவங்க டாட்டர் பேரில் செட் பண்ணியிருக்காரு. பெசன்ட் நகரில் ரொம்ப பிரமாதமான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டுடியோ ஒன்று செட்டப் பண்ணியிருக்காரு. அதில் டப்பிங் ஆரம்பிக்கும் போது இந்த படத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இப்போ வந்து ஆத்னா ஆடியோ ஸ்டுடியோவில் தான் இன்றைக்கி வந்து டப்பிங் சூர்யா சார் ஆரம்பித்தார். வெரி எக்ஸைட்டட். நாங்களாம் வந்து அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஹோல் டீம் இஸ் லைக் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆர்வத்தோட, ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட, அட் த சேம் டைம் வெரி என்ன சொல்கிறது, பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ we are all waiting. அண்ட் அடுத்தது எப்படி வாடிவாசலுக்கு இமீடியட்டாக ரெடி ஆகிட்டு இருக்காரு? இல்லை, வாடிவாசல் வந்து அடுத்தது தான். இப்போ நடுவில் வந்து சுதா கோங்கரா அந்த படம் தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அதை வந்து 2D என்டர்டைன்மெண்ட்டில் தயாரிக்கிறாங்க. சூர்யா சாரை பொறுத்தவரையும் இஸ் ஸோ ஹாப்பி வித் த ஃபிலிம். அவர் வந்து டிஏயில் படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி. உடனே டப்பிங் ஆரம்பித்து இப்போ வந்து இன்னிலேருந்து டப்பிங் ஆரம்பித்து நான் ஸ்டாப்பாக டப்பிங் முடிக்கணும், ரிலீஸ்க்கு கொண்டு வரணும், படத்தை வெகுவரியில் கொண்டு வரணும். ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கொடுக்க போகுது. இந்த வருஷம் அது கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லை, ஃபியூ மந்த்ஸ் அவே. அது என்ன எக்ஸாக்ட் பீரியட்ன்றது வந்து நம்ம எலெக்ஷன் பிறகுலாம் நிறைய வரும். ஸோ ஞானவேல் சார் என்ன சொன்னார், கிளியர் கட்டாக நம்ம ஃபஸ்ட்டு தங்கலான், டோட்டல் ஃபோக்கஸ் வந்து டீம் வந்து தங்களால் தான் இருக்குது. ஏன்னா ஏப்ரல் அந்த படம் வரப்போகுது, அதுக்கான வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். டிலே இல்லை, நான் வந்து ஏப்ரல் தான் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். டிலே எல்லாம் பண்ணவே இல்லையே. நம்ம வந்து எலெக்ஷன் திடீர்னு வந்து தமிழ்நாட்டில் ஏப்ரலே வரப்போகுதுன்னு சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து எக்ஸாக்ட் டேட் போடாமல் இருக்கோம். முன்னாடி வந்து நாங்கள் நினச்சது வந்து மே மாதம் தான் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏப்ரல் வந்து நம்ம 29 மார்ச் கூட வரலான்னு நாங்கள் நினச்சிருந்தோம். தங்கலான்னு பொறுத்தவரையும் டிலேவே கிடையாது, நான் ஒத்துக்கே மாட்டேன். நாங்கள் வந்து கிளியர் கட்டாக 1.5 மாதம் முன்னாடி சொன்னது ஏப்ரல் வெளியீடுன்னு போட்டோம். ஏப்ரல் வெளியீடு தான் இந்த படம். கங்குவா, தங்கலான் ரெண்டுமே வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக வந்து இருக்க போகிற ஒரு படம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிளிம்சஸ் பார்த்தா எங்களுக்கு தெரியுது. ரெண்டுமே வந்து தமிழ் சினிமாக்கு எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த வருஷத்தில் வரப்போகிற மிக முக்கியமான படங்களில் 2 படம். நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எடுத்திங்கன்னா இவங்க எல்லாருடைய படங்களையும் இது ஒரு மிக முக்கியமான படங்களாக இருக்கும். கங்குவா பொறுத்தவரையும் வந்து 1 மொழி 2 மொழி இல்லை, 10 மொழிகளில் வெளியிடணும், தியேட்டருக்கலாம்.
கிட்டத்தட்ட 30 மொழிகளில் வந்து டிஜிட்டல் மூலமாக வெளியிடணும் அப்படின்ற மாதிரி பல பிளானில் வந்து ஞானவேல் சார் போட்டுட்ருக்காரு. இன்ஃபேக்ட் பாம்பே ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது காரணமே இந்த படத்தை எப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் பொசிஷன் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க உழைச்சிட்ருக்காரு. தமிழ்நாடு பொறுத்தவரை 5 மொழிகளில் வருது, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இப்போ இந்த 5 மொழிகள்ன்றது ஓரளவு நம்மளால் மேனேஜ் பண்ணிடலாம். பட் இந்த 10ன்றது அப்புறம் வந்து 10 மொழிகளில் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகணும், ப்ளஸ் வந்து பல மொழிகளில் டப் பண்ணி வெளியிடணும்னு வரும்போது பெரிய லெவலில் எஃபர்ட் இருக்குது. அதுக்காக தான் நிறைய பார்ட்னர்ஸ் சேர வேண்டியது இருக்குது. அந்த எஃபர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு பிக் போத் த ஃபிலிம்ஸ் ஆர். அவ்வளோ பெரிய படங்கள், பெரிய பட்ஜெட்டு, கோடிக்கணக்கில் செலவாயிட்டு இருக்குது. அதை விட முக்கியமாக என்னென்னா செலவு எடுங்க. ஒரு சைடில் எதிர்பார்ப்பு இவ்வளோ பேர் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்குல்ல, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி படங்களை அமையணும். அதுக்கான உழைப்பு தான் 2 இயக்குநர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் என்னெல்லாம் முக்கியமான படங்கள் வருது சார்? ஏன்னா இப்போ சூர்யா சாருக்கு பேசிட்டோம், விக்ரம் சாருக்கு பேசிட்டோம், விஜய் சாரோட கோட்டுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆக இருக்கு. அது எந்த லெவலில் இருக்கு? அது நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மேல முடிஞ்சிடும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு 50 days நினைக்கிறேன் அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடும். மிக முக்கியமாக விடாமுயற்சி வந்து நடுவில் ஒரு சின்ன பிரேக்கில் இருக்குது. அந்த விடாமுயற்சின்றதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த படத்தும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரையும் மே ஜூனுக்கெல்லாம் ஷூட்டிங் முடிஞ்சிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய ஆர்டிஸ்டனுடைய படங்கள் வருது. ரஜினி சாரோடைய வேட்டையன் கண்டிப்பாக வருது, கமல் சாரோடைய இந்தியன் 2 கண்டிப்பாக வருது. பாருங்கள் எவ்வளோ முக்கியமான படங்கள் எல்லாமே அடுத்த 7 மாதத்தில் வரப்போகுது. தமிழ் சினிமா இஸ் கோயிங் டு பி சாக்கோ பிளாக். ஒவ்வொன்றும் பெரிய பெரிய படம் வரப்போகிறது எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து ரஜினி சாரில் ஆரம்பித்து கமல் சார் சொன்னேன், அடுத்து விஜய் சார் அண்ட் அஜித் சார், அடுத்து சூர்யா சார் அண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா அடுத்து நீங்கள் வந்துட்டு எனக்கு விக்ரம் சார் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம், தனுஷ்னுடைய ராயன் படம் வந்து நல்ல ஒரு மாசியாக தெரியுது. சிவகார்த்திகேயனுடைய அமரன் வந்து அட்டகாசமான படமாக இருக்குது. இன்ஃபேக்ட் கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு படமாக அந்த படம் இருக்குது. சிம்புது STR 48 பற்றி சொல்லவே வேணாம். ஓகேங்களா. விஷாலுடைய ரத்னம் படமும் பெரிய டாக் வந்துச்சு. அந்த படத்துடைய அந்த மேக்கிங் இதெல்லாம் போட்ட பிறகு ஹரிசார் டைரக்ஷனில் அந்த படத்துக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஜெயம் ரவி நடிப்பில் ஒரு 3 படம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வரிசையாக எல்லா பெரிய நடிகர்கள் நடித்த படங்களும் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பில் இருக்குது. எல்லாமே அடுத்த 8 மாதத்தில் வரப்போகுது. நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏப்ரல் ஆரம்பித்து டிசம்பர் வரையும் சாக்கோ பிளாக் நிறைய படங்கள் வருது. தமிழ் சினிமாக்கே ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நிறைய பேர் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, திரையரங்கு மக்கள் வரல, பெரிய சிக்கல் போயிட்டுருக்கு. அதாவது ஆடியன்ஸ் வந்து எப்போ திருப்பி வரப்போகிறாங்க, ஏன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் திரையரங்கு வராங்கன்றது ஒரு பெரிய. ஏன் சார் அது எப்பவுமே ஒரு ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கு? ஏன்னா சில இப்போ லாஸ்ட் இயர் நம்ம பேசும்போது ஃபுட்பால் நிறைய இந்த வருஷம் தான் ஒரு டாக். 100% அதான் 2023 தான் ஹையஸ்ட் ஃபுட்பால், ஹையஸ்ட் சக்சஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்ல. கரெக்ட். திடீர்னு பார்த்தா வந்து மக்கள் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரெண்டுமே ஒரு கான்ட்ரடிக்டரியா ஒன்று வந்துகிட்டே இருக்கு. படங்கள் அமையறதுதான் எப்பவுமே நீங்க பார்க்கணும். படங்கள் அமையறது பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இப்போ படங்கள் நல்லபடியாக அமைச்சிச்சு வச்சிங்களேன், அதாவது நீங்கள் ஒரு கரெக்டான சீக்வன்ஸில் படங்களை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் படங்கள் மிஸ் ஆகிடுச்சு வச்சிங்க, அதாவது இப்போது ஜனவரியில் ஆரம்பிக்கும் போது பொங்கல் வந்து பெரிய சக்ஸஸாக மாறலை நம்மளுக்கு. குட் சக்ஸஸ் ரெண்டுமே, அயலானும் சரி கேப்டன் மில்லரும் நல்லபடியாக டீசெண்டாக போன படங்கள், நல்லா ரீசனபிளாக அந்த படங்கள் போயிடுச்சு. ஆடியன்ஸ் எதிர்பார்த்ததும் இண்டஸ்ட்ரி எதிர்பார்த்ததும் பிளாக் பஸ்டர் வெற்றி. இப்போ நீங்கள் அதே ப்ரீவியஸ் இயர் எடுத்து பாருங்களேன், வாரிசு துணிவினாச்சு பிளாக் பஸ்டர் வெற்றி. 2 படங்களும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுச்சு பாக்ஸ் ஆஃபீஸில். அப்போது எல்லாரோட எதிர்பார்ப்பு என்னாச்சு, அட்லீஸ்ட் இந்த 2 படங்களும் சேர்ந்து ஒரு 200 கோடி பண்ணோம் அப்படி தானே எதிர்பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் 100-125 கோடின்னு வச்சிங்களேன், அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரி வந்து ஐயோ ஒரு எதிர்பார்த்த மாதிரி வரல, நம்ம இத்தனை தியேட்டர் கட்டிகிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் நீங்கள் மனசில் என்ன வைக்கணும்னா, 2022 நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் வந்து 1200, 2023 1300 ஸ்க்ரீனாக மாறி இருக்குது தமிழ்நாட்டில். அவ்வளோ புது ஸ்க்ரீன்ஸ் வந்துகிட்டே இருக்குன்னா கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, சீட்டிங் கெப்பாசிட்டி. அப்போ சீட்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கணும், மிகப்பெரிய லெவலில் ஆடியன்ஸ் உள்ளே வந்துகிட்டே இருக்கணும். அது வரலன்னு வச்சிங்களேன், டக்குன்னு நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக. அதுதான் இப்போ இருந்துகிட்ருக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ஃபேஸ். எல்லாமே கடந்து போயிடும். சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் எல்லாமே இப்போ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அடுத்த 2வது மாதத்தில் வேறு ஒன்று பேசிகிட்டு இருப்போம். இப்போ நீங்கள் பிப்ரவரியில் பேசிகிட்டு இருக்கீங்களா, இப்போ நீங்கள் ஏப்ரல் வந்து என்னை பார்க்கும்போது சார் படங்கள்லாம் இவ்வளோ டைட்டாக வருது, 2 வாரத்துக்கு ஒரு பெரிய படம் வருது, இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா அவ்வளோ ஆடியன்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, ஆனால் அடுத்தடுத்து படங்கள் வந்துகிட்டே இருக்கும், தூக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஓடிட்டு இருக்க படத்தையே தூக்க வேண்டிய கட்டாயமெல்லாம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா, கார்த்தி சார் வந்து பல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு. இப்போ அவருக்கு 2 பெரிய படங்கள் காத்திருக்கு. ஒன்று வந்து ஸ்டுடியோ கிரீன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2Dயில் அவங்க வந்து அதுவும் பிரேம்குமார் டைரக்ஷனில் ஒரு படம் வருது. இப்படி பல பெரிய நடிகர்கள் படங்கள்லாம் வந்து 2024 ஒரே இயரில் வருது வச்சிங்களேன். அப்போ நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட 24 பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்ச படங்கள் வருது. அப்பா 24 பெரிய படங்கள். எல்லாருமே பெரும்பாலும் சூஸ் பண்றது ஒரு ஃபெஸ்டிவல் டேவா தான் இருக்கணும் அப்படின்னு. இதுக்கு மேல வந்து ஃபெஸ்டிவல் டேஸே வந்து ரொம்ப கம்மியா இருக்கு சார். ஃபெஸ்டிவல் டே தான் வெயிட் பண்ணா 24 படம் ரிலீஸ் ஆக முடியாது. சோ இனிமே ரிலீஸ் ஆற டேஸ் வந்து ஃபெஸ்டிவலா நம்ம அப்படி 2 வாரத்துக்கு வந்து பெரிய படம் வந்துட்டு தான் இருக்க போகுது. நீங்க ஃபெஸ்டிவல் டே தான் வருவேன்னா
இந்த 24 படத்தை ரிலீஸ் பண்ண. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் தங்கலான் தான் வந்து ஒரு பெரிய படமா இருக்கும். ஸ்டார்ட் அதாவது ஆகுது. இந்த ஹாலிடே, அதாவது ஒரு சின்ன டேம்ப்னராக போயிட்டு இருக்குல்ல, ஒரு சுச்சுவேஷனே டல்லாக போயிட்டு இருக்குல்ல, இதை ரிவைவ் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் படமாக தங்கலான் வந்து அமையும். அது பிறகு நீங்கள் பார்க்க போகிறீங்க வரிசையாக தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான பெரிய பெரிய படங்கள்லாம் வரப்போகுது. அட் த சேம் டைம் நிறைய மீடியம் படங்கள், நிறைய ஸ்மால் பட்ஜெட் படங்களும் வெற்றி அடையும் நடுவில். பட் நான் சொல்ல வர்றது, இப்போது இந்த வரையும் இருக்கிற ஒரு மூடு இருக்குல்ல, இந்த பிப்ரவரி வரையும் இருக்க மூடு கம்ப்ளீட்டாக வந்து ஏப்ரல் வரும்போது மாறிடுன்ற நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. சரி, கடைசி கேள்வியை இது கேட்டுக்கேன். திருப்பி ஏன் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரேன்னா, ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரஜினி சாரோட படம் வருதுன்னா அது கண்டிப்பாக ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் தான் எதிர்பார்ப்போம். கமல் சாரோட படம், அதுவும் இந்தியன் 2 சொல்லவே வேணாம், அதுக்கான எதிர்பார்ப்பே வேறு மாதிரி இருக்குது. அண்ட் விஜய் சாரோட படம் அது இன்னும் ஒரு படமா 2 படமா அப்படின்னு இருக்கனால கண்டிப்பாக அதுவும் ஒரு ஃபெஸ்டிவலாக தான் வந்து எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ இந்த விடாமுயற்சி அதுவுமே வந்து சார் கொஞ்ச நாள் கழித்து வர போகிறாங்க அப்படின்றனால எப்படி சார் இந்த 4 படங்களை வந்து அகாமடேட் பண்ணுவாங்க? 4 படம் மெயினாக ஒரே டைமில் வரப்போகிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் கோட் அண்ட் நீங்கள் வந்து விடாமுயற்சி எடுத்தீங்கன்னா எது ஃபஸ்ட்டு முடியுதோ அந்த படம் தான் வரப்போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது வந்து கோட். ஏன்னா அவங்க ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு 50 டேஸில் முடிக்க போகிறாங்க வச்சுங்களேன். எடுத்து ஏப்ரல் மேல படம் முடிஞ்சிடும். அதே ஏப்ரல் மேக்குள்ளே விடாமுயற்சி முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வேட்டையின் படம் கண்டிப்பாக முடியுது. வேட்டையின் படம் இன்னும் ஒரு 20-30 நாளில் படம் முடியுது சொல்கிறாங்க. அப்போ வேட்டையின் வரது கேரண்டி. ஓகேங்களா? இந்தியன் 2 ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒரு சாங் ஏதோ எடுக்கிறாங்க, அந்த படம் ரிலீஸ்ன்றது கண்டிப்பாக கேரண்டி. இவங்க எல்லாமே பொசிஷன் பண்ணுவாங்க. மறுபடியும் மேபி ஒரு ரஜினி சார், கமல் சார் ஒரே டேட்ல டேட்ல அதெல்லாம் வர மாட்டாங்க. இதுமே யாருமே ஒரே டேட்லயே வர மாட்டாங்க. காரணம்னா ரெண்டுமே ஒரே பேனர். லைக்கா ப்ரொடக்ஷன் தான் 2 படத்தையும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்தியன் 2ல ரெட் ஜெயின்ட்டும் இருக்காங்க. பட் ஆனால் அந்த வேட்டையின் படத்தையும் ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் இவங்க 2 பேரும் நடிக்கிற படத்தை ஒரே நாள் இந்த பேனர் கொண்டு வரவே வராது. ஒரு கேப்பில் தான் கொண்டு வருவாங்க. 2 டிஃப்ரெண்ட் முக்கியமான டேட்ஸில் கொண்டு வருவாங்க. இப்போ இதே மாதிரி இந்த படத்தை பொறுத்தவரையும் கோட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் படம் முடியுது வச்சிங்களேன். அடுத்த 3-4 மாதத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு அவங்க கொண்டு வந்துடலாம். அது தீபாவளி கொண்டு வந்துடலாம். விடாமுயற்சி ஒருவேளை அப்படி கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா அவங்க வந்து நவம்பரில் கொண்டு வந்துடலாம். இப்படி எல்லா படங்களுக்குமே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி கங்குவா படம் கண்டிப்பாக வந்துடும். இப்போ தங்கலான் ஏப்ரலில் வந்துடுது. இப்படி வரிசையாக நம்ம பார்த்து அமரன் படம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து இன்னும் ஃபியூ டேஸ் தான் ஷூட்டிங். அந்த படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்படி எல்லா படங்களுமே ராயனும் வந்து நடுவில் வந்து டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த படம் ஷூட் முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஸ்டேஜும் ரிலீஸ் டேட்டுக்கு வராங்க. கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்கும்ல சார் டேட் ஃபிகர் அவுட் பண்ணுறது? எல்லாருமே இருக்கும். ஆனால் யார் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரிலீஸ் டேட் மற்றவங்க வந்து ஒதுங்கிடுவாங்க. என்ன நடக்கும்னா இது வந்து இட்ஸ் ஆல் அபவுட் பிளாக்கிங் த டேட். இப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா அனௌன்ஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி பெரிய படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் டேட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக மீதி பேருக்கு பிளானிங் வந்துடும். அதை இனிமேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுறது ஒன்று தான், இந்த மார்ச் முடியட்டும், எலெக்ஷனுடைய டேட் தெரிஞ்ச உடனே ஒருத்தராக டேட் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அப்போ வந்து இனிமேல் தமிழ் சினிமா நாட்டத்தை பார்க்க தான் போகிறீங்க. கண்டினியூஸாக பெரிய பெரிய படங்கள் வரப்போது. மீண்டும் ஆடியன்ஸ் திரையரங்களை வந்து படங்களை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நம்மளும் இண்டஸ்ட்ரி ஏதோ கொஞ்சம் டல்லாக போதே அப்படின்ற மனநிலேருந்து அப்பா அவ்வளோ பரபரப்பாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தனஞ்சன் சார் பரபரப்பாக பேசினா சொன்ன மாதிரி பரபரப்பான தமிழ் சினிமா 2024 அடுத்த 8 மாதத்தில் நீங்கள் பார்க்க போகிறேன்றது உறுதி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.